ஹலோ, கிராண்ட் மாஸ்டர் மல்லிகா விஜயகுமாரின் அன்பு வணக்கங்கள். சார், பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு? எது மூலமாக வந்திருக்கு? சுமோட்டோவோ இல்லை ஸ்விக்கியா இல்லை தன்சாவோ வேறு எதுலேருந்து வந்திருக்கு அப்படிலாம் பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பரை கேட்பான். எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பார்சல் கொடுப்பான். ஆமாம், இந்த பார்சல் பண்ணுற அந்த இது எப்போ முதல்ல ஆரம்பிச்சது, எங்கே ஆரம்பிச்சது அப்படிங்கிறத அதனுடைய இதை பார்க்கலாமா நம்ம இப்போ? ஓகே. அமெரிக்க அஞ்சல் துறை 1913ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பார்சல் சேவையை தொடங்கியது. முதல்ல 1913ஆம் ஆண்டு தான் தொடங்கியது, அதுவும் ஜனவரியில். ஆக இது தொடங்கி 115 வருடங்கள் ஆகிவிட்டது. முதல்ல பார்சலில் நியூ ஜெர்சி கவர்னர் உட்ரோ வில்சனுக்கு சுமார் 5 கிலோ ஆப்பிள் அனுப்பப்பட்டது. என்னது அனுப்பப்பட்டது? 5 கிலோ ஆப்பிள். ஆரம்ப காலத்தில் 1.25 கிலோவுக்கு அதிகமான எடையுள்ள பொருட்களை மட்டும்தான் வாங்குவாங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அனுப்பப்பட்டன. ஆனால் தபால் மூலம் என்னென்ன பொருட்களை அனுப்பலாம், எதையெல்லாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறையே கொடுக்காம விட்டுட்டாங்க. அதனால் என்னாச்சு? அதனால் மக்கள் என்ன பண்ணாங்க, அவர்களுடைய விருப்பத்துக்கேற்ப இஷ்டத்துக்கு முட்டைகள், பழங்கள், காய்கறிகள் போன்றவற்றை எல்லாத்தையும் தபால் மூலமாக அனுப்ப தொடங்கிட்டாங்க. ஸ்டாம்பை ஒட்டி கொடுத்து அனுப்ப வேண்டியது. சிலர் இதை சோதித்து பார்ப்பதற்காகவே பாம்புகள் போன்ற பகீர் பொருட்களையும் பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. இது பாம்பை தான் அனுப்பிச்சி பார்க்கலாமே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாம்புகள் போன்ற பகீர் பொருட்களையும் அனுப்பினர். அமெரிக்கா தேசிய அஞ்சல் அருங்காட்சியகத்தின் வரலாற்று பொறுப்பாளர் நான்சி போப் என்ன சொல்கிறார் தெரியுமா? தபால் துறை பார்சல் சர்வீஸின் முதல் சில வருடங்கள் கொஞ்சம் குழப்பமாக இருந்தோம். எதை அனுப்பலாம், எதை அனுப்பக்கூடாது இப்படிலாம் சொல்லி நிறைய எவ்வளவு கிலோ அனுப்பலாம் அப்படிங்கிறதான் பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி அதை பற்றி ஒரு குழப்பமாகவும், சில பொருட்கள் அந்தந்த பகுதி போஸ்ட் மாஸ்டரின் விருப்பத்தை பொறுத்தே ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்றும் கூறுகிறார். ஏன்னா அந்த போஸ்ட் மாஸ்டர் ஐயோ நான் இதெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன், இதெல்லாம் கொண்டு போக மாட்டேன் அப்படி சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? அதனால் அவங்க விருப்பப்பட்டால் தான் அந்த பார்சலை அவர்கிட்ட கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 1913ஆம் ஆண்டு ஜனவரியில் ஓஹியோவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் அமெரிக்க தபால் துறையின் புதிய பார்சல் சேவையை பயன்படுத்தி தங்களின் செல்ல மகனை பார்சலில் அனுப்பினார்கள். எதை அனுப்பிச்சா? தங்களுடைய செல்ல மகனையே பார்சலில் அனுப்பினார்கள். அவர்கள் மகனின் ஸ்டாம்பு செலவுக்கு 13 சென்ட்டுகளும் இன்சூரன்ஸ் தொகையும் செலுத்தினர். பின்னர் குழந்தையை தபால்காரரிடம் ஒப்படைத்தனர். அவர் குழந்தையை அருகில் உள்ள அதன் பாட்டி வீட்டில் கொண்டு போய் அந்த தபால்காரரை இறக்குறார். அது யார் பார்த்தீங்களா? இவர் தான். பார்த்தீங்களா? இவர் தான் அந்த காலத்தில் தபால்காரராக இருந்து முதல்ல பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தைய தபால் முதுகில் ஸ்டாம்பு ஓட்டினால எங்கே ஸ்டாம்பு ஓட்டினா தெரியல. ஸ்டாம்புக்கும் காசை கொடுத்துட்டாங்க, இன்சூரன்ஸும் காசை கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் அவள் பாட்டிகிட்ட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தபால்காரர் ஏற்றுக்கொண்டதுனால அந்த குழந்தைய அவர்கிட்டயே கொடுத்து விட்டு அவர் அங்கே கொண்டு போய் கரெக்டாக இறக்கிட்டார். 1913 15 அந்த ஆண்டுகளுக்கிடையே மேற்கொண்ட இந்த ஓஹியோ குழந்தைகளை தொடங்கி, இந்த குழந்தை பேர் என்ன? ஓஹியோ. 7 குழந்தைகள் தபாலில் அனுப்பப்பட்டார்கள். நீண்ட தூர பயணிகள் ரயிலில் குழந்தைக்கு டிக்கெட் வாங்குவதை விட இந்த பார்சல் அனுப்புறது சீப்பாக இருந்ததுனால ரயில்வே மெயில் அனுப்ப ஸ்டாம்ப் வாங்குவது மிகவும் மலிவானதாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி அந்த 7 குழந்தைகளை அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்சலில் குழந்தைகள்லாம் அனுப்புறதில்ல, அப்போ இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. மற்றொரு முக்கியமான ஒரு காரணம், தபால் துறை தங்கள் குழந்தைகளை குறிப்பிட்ட இடத்தில் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்கும் என்பது பெற்றோர்களின் நம்பிக்கை.
இப்போ கூட நம்ம வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டோ தபால் மூலமாக அனுப்பிச்சா கரெக்டாக போயிடுது. இதே சில சமயம் கொரியரில் அனுப்புகிறோம், இல்லை வேறு எது மூலமாவது அனுப்புகிறோம். ஆனால் அதெல்லாம் சில சமயம் போய் சேர்றது, சேராமல் கூட விட்டு போயிடுது. சில சமயம் தபால் இல்லை கொரியர் மூலமாக நம்ம கல்யாண பத்திரிகைலாம் கூட அனுப்புகிறோம். அது சில பேர் வந்து சேரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகாம விடும். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம அனுப்புகிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக போய் சேர்ந்துடுறது. இப்போல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட்டை கூட நம்ம தபால் மூலமாக தானே அனுப்புகிறோம். நம்ம நேரடியாக போகிறதில்ல. பென்ஷன்தாரர்கள்லாம் நம்மளுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டு நான் கூட அந்த மாதிரி தான் பண்ணேன். தபால் மூலமாக தான் மதுரை என்னுடைய லைஃப் சர்டிஃபிகேட் ஆஃபீஸ் வந்து மதுரை ட்ரெஷரி. அப்படி இருக்கும்போது கூட நாங்கள் தபால் மூலமாக தான் அனுப்பிச்சேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையானவர்கள் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில். நாம் கூட குழந்தைகள் விளையாட்டாக சொல்லுவோம் இல்லையா, ஏய் உன்னை வந்து எல்லாம் ஊருக்கெல்லாம் கூட்டின்னு போக முடியாதுடா, உன்னை ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு பார்சல் பண்ணி அப்படியே கூட்டின்னு போய்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால் அந்த காலத்தில் இது மாதிரி நிஜமாகவே குழந்தைகளை கூட பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த வருஷத்துலேருந்து இந்த மாதிரி அஞ்சல் துறை பண்ணியிருக்குனாக்கா 1913ஆம் ஆண்டுலேருந்து 13ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் இந்த சேவையை தொடங்கிது. இப்போ வந்து விதவிதமாக வந்துடுது. இப்போல்லாம் ஃபாரினுக்கெல்லாம் கூட அனுப்புகிறாங்க. என்னென்னவோ இந்த ப்ளூ டாட்டு அப்படின்னு சொல்லி அவள் சொந்தமாக விமானம்லாம் கூட வச்சுருக்கா. அப்படி இன்னும் பலவிதமான பார்சல்லாம் இருக்குது. இப்போ லோக்கல் பார்சல் கொடுக்கறதுக்கும் எக்கச்சக்கமான இன்ஸ்டாமார்ட்டுங்கிறாங்க, பேஸ்கட்டுங்கிறாங்க, என்னென்னமோ விதவிதமாக சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இருந்தாலும் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது அந்த தபால் நிலையம்தான். அது மூலமாக தான் முதல்ல ஆப்பிள் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக இப்படி இவ்வளோ பார்சல் போயின்ட்டுருக்கு வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம அதை நல்லபடியாக உபயோகிச்சுட்டுருக்கோம். என்ன புரிஞ்சுதா? வணக்கம்.